வணக்கம். தமிழக அரசின் பொது விநியோக சேவை மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நியாய விலை கடைக்காரர் என்றால் எண் 1 அழுத்தவும். நீங்கள் குடும்ப அட்டை உடையவர் என்றால் எண் 2 அழுத்தவும். நீங்கள் அரசு அதிகாரி அல்லது சிஸ்டம் இன்டகிரேட்டர் என்றால் எண் 3 அழுத்தவும். மற்றவர்கள் எண் 4 அழுத்தவும். ஹலோ, வணக்கம். பொது விநியோக சேவை மையம் தங்கள் உதவிக்காக அகிலா. ஓகே மேம். நான் ஸ்மார்ட் கார்டு நம்பர் சொல்கிறேன். சொல்லுங்க மேம். 333 ஓகே 678 ஓகே 08 08 07 07 63. குடும்ப தலைவர் நேம் சொல்லுங்க. தட்சிணாமூர்த்தி. கார்டுல என்ன டீடைல் தேவைப்படுதுங்க மேம்? இந்த ஸ்மார்ட் கார்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க மேம். மேம், இந்த கார்டுக்கு அரிசி 20 கிலோ, அரிசி 20 கிலோ, சர்க்கரை 2 கிலோ, பருப்பு 1 கிலோ, பாமாயில் 1 பாக்கெட். ஸோ அரிசி அப்படிங்கிறது கோதுமை, பச்சரிசி, புழுங்கல் அரிசி இது மூணுமே சேர்த்து 20 கிலோ. தென் சர்க்கரையில 2 கிலோ, பருப்புல 1 கிலோங்க மேம். ஓகே மேம். இப்போ மே மந்த் 25th இந்த மந்த் தான் கேட்குறேன். இந்த மந்த்துக்கு பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே பதிவாயிருக்கா மேம்? லிஸ்ட் அனுப்பியிருக்காங்களா அவங்க? பாமாயில் மட்டும் வாங்கியிருக்கீங்க மேம். பாமாயில் மட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம்னா மற்ற பொருட்கள்லாம் ஏன் மேம் எங்களுக்கு தரல அவங்க? ஷாப்ல வெரிஃபை பண்ணி பாருங்க மேம். ஷாப்ல வெரிஃபை பண்ணா உங்க கார்டுக்கு உங்களுக்கு பாமாயில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட. பாமாயில் மட்டும் தான் இருக்கு தெரியப்படுத்துறாங்களா? ஆமா, அப்படி தெரியப்படுத்திருக்காங்க. இப்ப நீங்க எல்லாமே இருக்குன்னு எங்களுக்கு சொல்லிருக்கீங்கல்ல. ஓகே. ஆனா அவங்க பாமாயில் மட்டும் தான் உங்க கார்டுக்கு இருக்கு, மற்ற பொருட்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஷாப்ல தான் இப்ப இருக்கீங்களா? இல்ல, நாங்க வந்து எஸ்டர்டே போயிட்டு வந்தோம் ஷாப்க்கு. ஷாப்புக்கு போயிட்டு கால் பண்ண முடியுங்களா? நாங்க என்ன எரர் அப்படிங்கறத நாங்க எங்களோட கீழக்கோட்டையில வந்து ரேஷன் ஷாப் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து Thursday மட்டும் தான் அவங்க ஓபன் பண்ணுவாங்க. ஓகே. மற்ற நாள்லாம் அவங்க ஓபன் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த மந்த்ல வந்து 2 days நான் ரேஷன் ஷாப் போலான்னு பார்த்தா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அவங்க திரும்ப ஓபன் பண்ணாங்களா என்னன்னு அது எங்களுக்கு தெரியாது. ஸ்டாக் இல்ல எதுவும் அப்படின்னு தெரியப்படுத்துனாங்களா? இப்ப அப்படி அவங்க எதுவும் சொல்லல. உங்க கார்டுக்கு வந்து ஆயில் மட்டும்தான் இருக்கு, பாமாயில் மட்டும்தான், மற்றபடி வேற பொருட்கள்லாம் இல்லன்னு சொன்னாங்க. மேம், எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ ரேஷன் ஷாப்ல வந்துட்டு இப்ப பில்லு போடுவாங்க இல்லையா? ஓகே. அவங்க வந்து லேடிஸா ஜென்ஸா அது யாருன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றிய தகவல் சொல்ல முடியுமா? ஏன்னா நாங்க போகும்போது சேஞ்ச் ஆகி வேற வேற ஆட்கள் இருக்காங்க, அதனால யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேக்குறோம். உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா வண்டலூர் தாலுகா ஆபீஸ்ல வெரிஃபை பண்ணி பாருங்க. ஓகே, நாங்க பாக்குறோம் மேம். இப்ப நாங்க வந்து என்ன கேக்குறோம் அப்படின்னா, எவ்ரி டைம் எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. ஒரு டைம் வந்து ஆயில் இல்லைன்னு சொல்றது, திரும்ப திரும்ப வளைக்கிறது, அதுக்கப்புறம் நாங்க பொருட்கள்லாம் வந்து வாங்காமே நாங்க எல்லா பொருளும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்க லிஸ்ட் அனுப்பிடுறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து பொருள்லாம் வந்து தர மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி சம்டைம்ஸ் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து எங்ககிட்ட பண்றாங்க ரேஷன் ஷாப்ல. நாங்க கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்தாலுமே வந்து எங்களுக்கு திரும்ப திரும்ப இதே ப்ராப்ளம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. சோ அதாவது இப்ப உங்களோட கார்டுக்கு PHS கார்டுக்கு உங்களோட கடையில சுத்தமா ஸ்டாக் இல்ல. சோ அததான் அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு அலாட்மெண்ட்ல இருக்கு. எங்ககிட்ட வந்து கடையில வந்து ஸ்டாக் இல்ல அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொல்லல. உங்க கார்டுக்கு வந்து ஆயில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது எங்க கார்டை ஸ்கேன் பண்ணும்போது இந்த கார்டுக்கு ஆயில் மட்டும் தான் பில்லு வருது, மற்ற எந்த பொருளுமே இந்த கார்டுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதாவது நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேனிங் மிஷின்ல வரா மாதிரி எங்க ஸ்மார்ட் கார்டு வச்சா அந்த மாதிரி எதுவும் இல்ல மேம், அப்படி தெரியப்படுத்திருக்க மாட்டாங்க. சோ பாமாயில் மட்டும் தான் அவைலபிள். அதனால தான் நான் உங்ககிட்ட டவுட் கேக்குறேன். மிஷின் வந்து ப்ராப்ளமா இருக்கு, அதனால பில்லு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பாமாயில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பில்லு காட்டுது உங்க ஸ்மார்ட் கார்டு வைக்கும்போது.
அதனால நாங்க எந்த பொருளும் உங்களுக்கு தர மாட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் மந்த் தருவீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க அவங்க கிட்ட கேட்டோம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் நாங்க தருவோம். இந்த மந்தோட அரிசி, பருப்பு, சர்க்கரை எதுவுமே உங்களுக்கு வரல, பாமாயில் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட்ல அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. சப்போஸ் போன மந்த் லிஸ்ட் போயிருக்கோம்ல உங்களுக்கு, ஏப்ரல் மந்த் நாங்க எல்லா பொருட்களுமே வாங்கியிருப்போம். அப்ப மே மந்த்துக்கும் அதே தானே எங்க கார்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அந்த பொருட்களை அனுப்பியிருப்பாங்க. இப்ப வெறும் ஆயில் மட்டும் அவங்க அனுப்ப மாட்டாங்கல்ல, பாம் ஆயில் மட்டும். பில்லுல எப்படி ஒரே ஒரு ஆயில் மட்டும் வரும்? அப்படி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியல, அதனால உங்ககிட்ட நான் கேக்குறேன். உங்க கடையில உங்களுக்கு உங்க கார்டுல நேத்து பில் மட்டும் தான் பில் பதிவு பண்ணிருக்கிறது பாமாயிலுக்கு மட்டும் தான் பதிவு பண்ணிருக்காங்க. உங்களோட அவங்க பதிவு கார்டுக்கான பண்ணிருக்காங்கல்ல, அது பதிவு பண்றத பத்தி தான் உங்ககிட்ட நான் தகவல் கேக்குறேன். அவங்களா பாமாயில் மட்டும் பதிவு பண்ணிருக்காங்களா, இல்ல எங்க ஸ்மார்ட் கார்டு வச்சா உங்களுக்கு பாமாயில் மட்டும் தான் அதுல காட்டுது, உங்களுக்கு மற்ற பொருட்கள்லாம் வரா மாதிரி காட்டல, அதனால அதை மட்டும் தான் நாங்க தருவோம் அப்படின்னு அவங்க எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது சரியான தகவலான்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். பாமாயில் நேத்து வாங்குனீங்களா? பாமாயில் மட்டும் நாங்க வாங்கியிருக்கோம், அது மட்டும் தான் எங்களுக்கு இருக்கு, மற்ற பொருள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மந்த்துக்கு எங்களுக்கு எல்லா பொருளுமே வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ரேஷன் ஷாப்ல வந்து ஸ்டாக் இல்ல அப்படின்னா எங்களுக்கு சேர வேண்டிய அரிசியை கூட அவங்க அந்த இடத்துல இல்லன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கலாம், வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். இருங்க, இப்ப மந்த் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, பப்ளிக்ஸ் எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க பொருட்களை, சரிங்களா? இப்ப நாங்க ஒரு ஆள் உங்ககிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு 20 kg அரிசியை ரேஷன் கடையில இருந்து வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸ்டாக் இல்லன்னு காட்டுதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த மந்தே முடிய போகுது, இன்னும் 2 days தான் இருக்கு, இந்த மே மந்த் 25th. அப்படி இருக்கும்போது ரேஷன் கடையில எப்படி ஸ்டாக் இருக்கும்? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாங்களா மேம்? லைன்ல வெயிட் பண்ண முடியுங்களா? நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க மேம். லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். லைனில் காத்திருந்தமைக்கு நன்றி. உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நம்பர் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் சொல்ல செக் பண்ணிக்கோங்க. 31550881 மேம். ஸோ கூடிய விரைவில் உங்களோட தாலுக், அதாவது உங்களோட வண்டலூர் கம்ப்ளைண்ட் நம்பர் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. 3150881. இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வச்சு நாங்க செக் பண்ண முடியுமா இதோட ஸ்டேட்டஸ்? www.tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல புகாரை பதிவு செய்ய இங்க கிளிக் செய்வோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா புகார் நிலவரம், ஸோ அதில் உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து பாமாயில் மட்டும் இருக்குன்னு சொல்லி, இப்போ நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு அவங்க அதே மாதிரி சொல்லுவாங்களா? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். வண்டலூர் தாலுகால இருந்து கூடிய விரைவில் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்கேன்ல, இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வேணும் தானே பண்ணிருக்காங்க, இப்போ இது உங்களுக்கு தெரியுதுல்ல அது. ஆனா எங்களோட கார்டுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கு தானே, நீங்க சொன்ன அந்த டீடைல் பொருள் அலாட்மெண்ட்ல இருக்குங்க மேம். கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணிருக்கோம். வெயிட் பண்ணுங்க, வண்டலூர் தாலுகால இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களோட இஷ்யூஸ் சொல்லுங்க. சரி ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.